ஸ்டோரிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வின்லேண்ட் சாகா. லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்துச்சுன்னா நம்மளுடைய ஹீரோ ரொம்ப பெரிய சாகசத்தெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவனை இப்போ ஒரு பெரிய டார்கெட் நோக்கி நிக்குது. அது என்ன தெரியுமா? தோர்க்லஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வாரியர். அவங்க கிட்ட நம்மளுடைய ஆஸ்கலாடோட டீம் கண்டிப்பா மோதி ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன். ரீசன் ஏன் தெரியுமா? இங்கிலாண்ட கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோல்கி இருக்கான்ல, அவனுக்கு ஒரு ஆர்டர் வருது. இங்கிலாண்ட யாரு தலைமை தாங்க போறானா ஒரு பிரின்ஸ் தான். சோ அந்த பிரின்ஸ் மாஸ்க் போட்டிருக்கான். அதுவும் ஒரு மிஸ்டீரியஸான ஹெல்மெட்டோட இருக்க அந்த மாஸ்க தாங்க போட்டு இருக்கான். சோ நம்மளுடைய ஆஸ்கலாட் கிட்ட அவங்க பே பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி தோர்க்லஸை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ தோர்க்லஸோட ஆர்மி என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மேல ஏறி நின்றுட்டு அந்த பிரிட்ஜை தாண்டி யாருமே போக விட மாட்டாங்க. நம்மளோட ஆஸ்கலாட் என்ன பண்றானா தோர்ஃபின் கிட்ட நீ தோர்க்லஸோட தலையை மட்டும் கொண்டு வந்தனா நீ நானும் அகைன் ஒரு டுவல் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இந்த சமயத்துல ஆஸ்கலாட் அவங்களுடைய அப்பாவுடைய பேரை சொல்லும் போதெல்லாம் நம்மளுடைய ஹீரோ கடுப்பாய் அவனுடைய கத்தியை வீசுறாங்க. சோ அவன் என்ன சொல்றான்னா நான் எங்க கிட்ட என்னுடைய அப்பாவுடைய ஸ்பிரிட் இருக்கு, நான் தோர்க்கல்ஸ் எல்லாம் அசால்ட்டா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ இப்ப கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். என்னதான் நம்மளுடைய தோர்ஃபின் எரிஞ்ச கத்திய அவன் பார்த்து ஒரு செகண்ட் ஸ்டன் ஆனாலுமே திருப்பி தோர்ஃபின் கிட்ட மறுபடியும் அந்த கத்திய நம்ம ஆஸ்கலாட் தூக்கி போற அந்த விதமே வேற லெவல்ல இருக்குங்க. இப்ப நம்மளுடைய ஹீரோவான தோர்ஃபின் டைரக்டா போய் தோர்க்கல்ஸ் கூட சண்டை போடணும். தோர்க்கல்ஸ் தான் அந்த ஹோல் வேர்ல்ட்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர். அவங்க கிட்ட போயிட்டு இப்ப நம்மளுடைய தோர்ஃபின் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டே ஆகணும். சோ இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா அந்த ஃப்ளோக்கி இருக்கான்ல, அவன் டைரக்டா போயிட்டு அந்த இடத்துல நீங்க இந்த இடத்த வழிவிடணும், நாங்க இதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா பேசிட்டு இருக்கான் தோர்க்கல்ஸ் இருக்கிறப்பவே. சோ தோர்க்கல்ஸ் என்ன பண்ணனா டே ஃபால்கி நீ இங்கதான் இருக்கியா, வா சண்டை போடலாமா அப்படின்னு ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க. அப்பதான் அவன் சொல்றான் இங்க ஹைனஸ் வராங்க. சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க ஒழுங்கா இங்கிலாந்து எங்களுக்கு சன்னாடே வச்சிடணும், அப்பனா நான் அவங்க எல்லாம் உயிரோட விடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதிருக்காங்க. சோ அதெல்லாம் பார்த்தோன்னே உண்மையிலேயே ரொம்ப டஃப்பான வேர்ட்ஸை போட்டிருக்கீங்க, அந்த வயசானவருக்கு ரொம்ப தைரியம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி கிங்கே தோர்க்கல்ஸ் கலாய்க்கிறாங்க. உடனே ஃப்ளோக்கி நீ இந்த மாதிரி கிங்கே கலாய்ப்பே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சத்தம் விட்ட உடனே நம்மளுடைய தோர்க்கல்ஸ் ரொம்ப கடுப்பாகி நீங்க எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப வீக்கான ஆர்மி தான், உங்களெல்லாம் நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன், ஆனா நீங்க ரொம்ப ஃபன்னா இருக்க மாட்டீங்களே, உங்க கூட ஃபன்னா சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா ஒரு பெரிய பாறைய தூக்கி டோம்னு வீசுறாங்க. பூமியே நடுங்குற அளவுக்கு அந்த கப்பல் அப்படியே நடுங்குது. ஒன்னும் சின்ன கற்கள் எல்லாம் ஒரு பெரிய கப்பலே நடுங்காது. ஆனா இவன் போட்டது ஒன்னும் சின்ன கல்லு கிடையாது, ஒரு பெரிய பாறை. சோ ஃபால்கி ஓடுறத பார்த்துட்டு நம்மளுடைய தோர்க்லஸ் கலாய்க்கிறாங்க. சோ இத போயிட்டு ஃப்ளோக்கி என்ன பண்றான்னா கிங்கி கிட்ட சொல்றான். கிங்கு செம்ம கடுப்பா வரான். எப்படியாவது நிறைய ஆட்களை கொண்டு போய் அந்த பிரிட்ஜை உடைச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய தோர்க்கல்ஸ் அந்த இடத்துல வழக்கம் போல பெரிய பெரிய பாறைகள் பெரிய பெரிய கட்டைகள் எல்லாம் போட்டு அந்த முழு கப்பல்களையே உடைக்கிறாங்க. சோ இந்த சமயத்துல நம்மளுடைய தோர்ஃபின் என்ன ஆகுறானா தனியா ஒரு சின்ன போட்ல ஒரு கேடயத்தை வச்சுக்கிட்டு டைரக்டா வந்துகிட்டு இருக்கான். சோ தோர்க்கல்ஸ் என்ன பண்றானா அவனுடைய போட்ல இருந்து டைரக்டா வந்து நம்மளுடைய தோர்க்கல்ஸ் இருக்க இடத்தாண்ட எகிரி குதிச்சு நிக்கிறான். சோ தோர்க்கல்ஸ் உடைய அட்டாக்கே அவன் ஈஸியா டாச் பண்ணானா. சோ அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு செகண்ட் ஸ்டன் இருந்தாலும் நம்மளுடைய தோர்க்கல்ஸ் என்னென்னமோ ட்ரை பண்ணி நம்மளுடைய தோர்ஃபினை அட்டாக் பண்றதுல மட்டுமே குறியோட இருக்கிறான். சோ தோர்ஃபின் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வாரியர்னு நம்மளுடைய தோர்க்கல்ஸ்க்கு ஒரே சந்தோஷம் தான், நீ உண்மையிலே சூப்பரா சண்டை போடுற, என்னால உன்னை தொட கூட முடியல, செம்ம ஃபாஸ்டா இருக்க போலியே நீ அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய தோர்க்கல்ஸ் மேலேயே நம்மளுடைய தோர்ஃபின் கத்தி எடுத்து அவன் கையையே வெட்டிடுறான். உடனே தோர்க்கல்ஸ்க்கு செம ஜாலி, ஏ நீ என்னோட கையையே வெட்டிட்டே, நீ உண்மையிலே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தோர்க்கல்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறான். திருப்பி செமையா சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்பதான் நம்மளுடைய ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது, இவன் ரொம்ப பெருசா இருக்கான், இவனோட நெக்கு தான் இவனுக்கு டேமேஜ், அதுதான் அவனோட வீக்னஸா இருக்கும். சோ நம்ம நெக்க போய் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நெக்க கான்சென்ட்ரேட் பண்றான். அப்பதாங்க நம்மளுடைய ஹீரோ கீழ் நோக்கி வரத பார்த்தோன்னே நம்மளுடைய தோர்க்கல்ஸ் கண்டுபிடிச்சு காலால அடிக்க போறான். ஆனா தோர்க்கல்ஸ் என்னதான் ரொம்பவே பெருசா இருந்தாலும் ரொம்பவே ஸ்ட்ராங், அதே மாதிரி அவன் அந்த அளவுக்கு வீக்கானவனும் கிடையாது. அவன் கிட்டத்தட்ட நம்மளுடைய தோர்ஃபின் எவ்வளவு ஸ்பீடா இருக்கானோ அந்த அளவுக்கு அவனும் ஸ்பீடா இருக்காங்க. சோ நம்மளுடைய தோர்க்கல்ஸ் என்ன பண்றானா அவனோட வெறும் கையாலேயே தோர்ஃபினுடைய கத்திய அப்படியே குத்து வாங்கி தூக்கி அவனை தரையில போட்டு செம அடி அடிக்கிறாங்க. சோ தரையே உடையிற அளவுக்கு நம்மளுடைய தோர்ஃபின் அடி வாங்குறான். தோர்ஃபின் அடி வாங்குறத பார்த்தோன்னே ஆஸ்கலாட் அவனோட ஹோல் ஆர்மியை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து டக்குன்னு கூட்டிகிட்டு போயிடுறான். சோ இதை பார்த்தோன்னே எப்படியாவது இவங்கிட்ட இருந்து தப்பிச்சுனுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தோர்ஃபின் என்ன பண்றானா டக்குன்னு அவன் கையில இருக்க இன்னொரு கத்தியை வச்சு அவன் புடிச்சிட்டு இருக்கான் அவனோட கையை அதுல 2 விரல வெட்டிட்டு அங்க இருந்து டக்குன்னு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. அவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு அவங்க அப்பா கொடுத்த டிராகனை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு அப்ப அவன் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்கிறான், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான வாரியரா இருக்க, உன்னோட பேர் என்னன்னு கேட்கவும் என்னோட பேர் தோர்ஃபின், நான் தோசோடைய மகன் அப்படின்னு சொல்லுவோம், நீ தோசோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப சந்தோஷமா என்ன சொல்றான்னா நீ அவங்கள சுடாத, நானும் அவனும் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹே தோர்ஃபின் இங்க பாரு, நீ நானும் இன்னொரு நாள் ஜாலியா சண்டை போடலாம், கண்டிப்பா நம்ம சண்டை போடுவோம் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜாலியா வெட்டு வாங்கின கையோடவே டாட்டா காட்டுறாங்க. அந்த தோர்க்கல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பையனா இருக்கான். சோ இந்த சமயத்துல அந்த கிங்கோட பிளேஸ்ல தோர்ஃபினோட அட்டாக் தாங்க முடியாம ஏகப்பட்ட மக்கள் லைனா அடிபட்டு பாதி பேரு உயிருக்கு போராடிக்கிட்டு சாகர நிலைமையில இருக்காங்க. இதெல்லாம்
நம்மளுடைய ஆஸ்கலாட் பார்த்துட்டு கொஞ்சம் கூட கவலையப்படாம இங்க பிரின்ஸ் வச்சு வேற நம்ம சண்டை போட போறோமா அப்படின்னு சொல்லி அதை பத்தின ஒரு கேருமே இல்லாம இருக்கிறான். அது மட்டும் இல்லங்க, பிரின்ஸ் கன்யூட் கையில 4000 படை வீரர்களை கொடுத்து சண்டை போட வச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கிங் ஒரு பிளானையும் போட்டிருக்காரு. இதுல ரேகனார்னு ஒருத்தர் இருக்கான். அவன் அந்த கெனூட்டியுடைய ரொம்ப லாயலான ஒரு அசிஸ்டன்ட்டுங்க. சோ அவன் என்ன சொல்றானா, வேணாம் இவரை வச்சு நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. கண்டிப்பா பிரின்ஸ் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய ரேகனாரால பேசவே முடியலங்க. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஆக போகுது. நல்ல வேலையா இதுக்குள்ள நம்மளுடைய ஹீரோ தோர்ஃபினோ அந்த இடத்துல கையெல்லாம் உடஞ்சி எப்படியோ ஒரு கரை ஒதுங்கி வந்து நின்னுட்டு இருக்கான். நம்ம எப்படியாவது ஓடி போய் நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபைனல் பேட்டல்ல செம்ம அடி வாங்கினதுனால கையெல்லாம் உடஞ்சிட்டு இருக்கு. இப்ப நம்மளுடைய ஹீரோ என்ன ஆவறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தோர்கல்சன் தூரத்துல இருந்து பாக்குறான். ஆனா இந்த இடத்துல நம்மளுடைய ஹீரோ இல்ல, அந்த ஆஸ்கலாடுடைய கப்பல் எல்லாமே ரீட்ரீட் ஆச்சுல, அதே மாதிரி நம்மளுடைய தோர்கல்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு எனிமியுடைய எல்லா கப்பலும் ரீட்ரீட் ஆகிக்கிட்டே இருக்கு. சோ தோர்கல்ஸுக்கு செம்ம கடுப்பாகுது. அட என்னடா இது, எல்லாருமே இங்க ரீட்ரீட் ஆயிட்டே இருந்தீங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வேலையில தான் ஒரு நல்ல விஷயம், நம்மளுடைய ஹீரோ நீச்சல் அடிச்சு வந்த அந்த இடம் என்ன தெரியுமா, நம்மளுடைய ஆஸ்கலாடும் கிங்கோட ஆர்மியும் ஒன்னா சேர்ந்து போறதுக்காக எடுத்து வச்சிருக்க பாத்துல எப்படியோ வந்துட்டு இருக்கான். சோ நம்மளுடைய ஆஸ்கலாட் என்ன பண்றானா, தோர்கல்ஸ் உனக்கு ரொம்ப பேடான அப்பனண்டா இருந்துட்டான் போல அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே அவனுடைய படையிலே கூட்டிட்டு போக வைக்கிறான். இப்ப நம்மளுடைய ஹீரோக்கு கையும் உடஞ்சிருக்கு. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, என்ன தோர்கல்ஸ் எப்படி இப்படி அடிச்சிட்டு நான் கையை வெட்டி கூட அவன் இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், அவன் உண்மையிலே ஒரு மேட்மேன் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறான். சோ இந்த சமயத்துல தாங்க அந்த பிரின்ஸ் கிட்ட இருக்காங்களா சோல்ஜர்ஸ் மக்கள், அவங்க எல்லாம் பிரின்ஸ் சரியான மொக்கையா இருக்கான், அவன் நம்ம தோர்கல்ஸ் இறங்கி அவங்க கிட்ட நின்னு சண்டை போட யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதுல தோர்கல்ஸ் ரொம்ப நாளா போரே வரமாட்டுது அப்படின்னு சொல்லி செம கடுப்பாகி என்ன பண்ணானா, அவங்க கிட்ட இருக்க பெரிய பெரிய பாறைகளை இந்த மூலையில இருந்து அந்த மூலைக்கு கேனனே இல்லாம கையாலே அடிச்சு இருக்கிற மக்கள் எல்லாம் பயமுறுத்துறான். அவன் என்ன சொல்றானா, நீங்க எல்லாம் மறந்துட்டீங்களா, நம்ம போர்ல சண்டை போட்டு இறந்தா மட்டும்தான் நம்ம வால்ஹாலாக்கு போக முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா, வாங்க சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு இருக்கிற எல்லாருமே வெறி ஏத்தி கூப்பிட்டு இருக்கான். ஏய் நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா இல்லையா, சண்டைக்கு வராம என்னடா அங்க நின்னுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பாறைகளை வீசி எல்லாருமே கோவப்படுத்திட்டு இருக்கான். ரேங்கனாருக்கும் நீங்க கேட்டீங்களா அவன் எப்படி பேசுறான், நம்ம அவனை போய் கொல்லுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி ரேங்கனாருக்கு எல்லா மக்களுமே கூப்பிடுறாங்க. ஆனா ரேங்கனாருக்கு என்ன சொல்றானா, இல்ல நம்ம அங்க போக கூடாது, நம்ம எல்லாமே பிரின்ஸ் சொல்றதை கேட்டுதான் நடந்துக்கணும் அப்படின்றாங்க. ஆனா பிரின்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற பிரீஸ்ட் கூட சேர்ந்து ஜீசஸ சாமிய கும்பிட்டு இருக்காங்க. சோ இந்த சமயம் தாங்க நோ ஸ்மித் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு கிறிஸ்டியனிசம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ற அந்த காலகட்டத்தை சேர்ந்த அந்த நாட்கள். சோ இந்த சமயத்துல நம்மளுடைய ரேங்கனாருக்கும் என்ன ஆகுறானா, பிரின்ஸ் கூடயே சேர்ந்து ப்ரே எல்லாம் பண்ணிட்டு எப்படியாவது இந்த போர்ல ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே இருக்கான். ஆனா நம்மளுடைய தோர்கல்ஸ் இருக்கான்ல, அவன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவன் நெக்ஸ்ட் வேற ஏதோ பிளான் பண்ணிட்டான் போல. ஏன்னா அவங்க இன்னும் சண்டைக்கு வராம அங்கே நிக்கிறதுனால இவனே வேற ஏதோ ஒரு பிளான போட்டாங்க. இந்த சமயத்துல நம்மளுடைய ஹீரோ கையெல்லாம் உடைஞ்சதுல, அதனால அவன் என்ன பண்றானா, அப்படியே ரொம்ப ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவனோட நினப்புல வரதெல்லாம், என்னோட அப்பா என்னோட அம்மா எவ்வளவு ஒரு அழகான குடும்பம், நம்ம ஆட்டுக்குட்டி எல்லாம் வச்சிருப்போம், எப்பயாவது ஒரு வாட்டி மீட் சாப்பிடுவோம், என்னுடைய அக்காவும் என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துப்பா, எங்க அப்பா எல்லா நேரமும் என்கிட்ட ரொம்ப அன்பாவே நடந்துப்பாரு, ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலியில வாழ்ந்தோம்ல அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை பத்தி அவன் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ அவன் என்ன நினைக்கிறானா, நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம அழகா வாழ்றோம், சோ நம்ம இப்படி வாழ்றப்போ நம்மளுடைய ஃபேமிலிய யாரோ ஒருத்தங்க அம்மா அப்பா எல்லாரையுமே கொன்னு யாரோ ஒருத்தங்க சூறையாடி அவங்களுடைய ஃபுட்டையும் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க, எங்களோட அப்பாவையும் என் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி கொன்னா எப்படி நடக்கும் அப்படின்ட்டு அவன் நினைச்சு பாக்குறான். ஏன்னா அந்த தப்பெல்லாம் இப்போ நம்மளுடைய தோர்ஃபினே பண்ணிக்கிட்டு தானே இருக்கான். சோ அவனுக்கு என்ன பண்றோம், நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்றதே புரியல, நம்ம போக போகமா மனுஷத்தன்மையை இழந்து மிருக மாதிரி ஆகிட்டு இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் தோர்ஃபினுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. சோ இந்த சமயத்துல தாங்க நம்ம ஆஸ்கலோடைய இருக்கிற எல்லா மக்களுமே ஒரு இடத்துல நின்று ஜாலியா சண்டைலாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்லி ஃபைட் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. அந்த சமயத்துல நம்மளுடைய ஹீரோ தோர்ஃபின் என்ன பண்றானா, டைரக்டா போயிட்டு இந்த கூட்டத்தோட நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்லி தனியா போக ஆரம்பிக்கிறான். சோ தூரமா ஒரு இடத்துல போயிட்டு காத்தோட்டமா அப்படியே நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு தோன்றதெல்லாம் அவங்க அப்பாவோட நினைப்பு. அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா ஆஸ்கலாட் நின்னுட்டு இருக்காங்க. சோ இந்த சமயத்துல ஆஸ்கலாட் என்ன தெரியுமா சொல்றான், உனக்கு தூக்கம் வரவே இல்லையா, ஏன்னா அவங்க ரொம்ப சத்தமா பேசிக்கிட்டு சத்தமா சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, அங்க பாத்தியா நம்ம ஆளுங்க தான் அவங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தரே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் யாரோ கலாச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல சண்டை போட்டு ஒவ்வொருத்தன் உயிர் போற அளவுக்கு சண்டை போட்டு குத்திக்கிறாங்க. சோ இந்த சமயத்துலதான் நம்மளுடைய ஆஸ்கலாட் நம்மளுடைய தோர்ஃபின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான், இந்த பாறைகள்லாம் உனக்கு தெரியுமா, இதெல்லாம் சாதாரணமான மக்கள் கட்டல, இதே ரோம் கட்டினாங்க, ரோம் பீப்புள் இந்த இடத்துலதான் வாழ்ந்திருந்தாங்க, இதெல்லாம் உனக்கு தெரியுமா, ஆனா காலப்போக்குல போக போக மக்கள்லாம் ரொம்ப கொடூரமா இதே மாதிரி சண்டை போட்டு அவங்களுக்குள்ளே அவங்க ஒரு நாள் சண்டை போட்டு இறந்துப்பாங்க. அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க
20 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா காட் நம்ம எல்லாருமே பனிஷ் பண்ணுவாரு. நம்ம என்னதான் பனிஷ்மெண்ட் காட் இது வரைக்கும் ஏத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு அளவு தான், அதுக்கப்புறம் காட் நம்ம எல்லாருமே பனிஷ் பண்ணி எல்லாருமே கொன்னுடுவாங்க அப்படின்ற மாதிரி கிறிஸ்டியன்ஸ்க்கு ஒரு மித்து இருக்கு. இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தோர்ஃபின் கிட்ட பேசிட்டு இருக்கப்போ நம்மளுடைய தோர்ஃபின் டே ஆஸ்கலாட் இங்க பாரு, நீ நானும் ஒன்னும் க்ளோஸ் நினைச்சுக்காத, நீ நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிக்காத, நான் ஒன்னும் மத்தவங்கள மாதிரி கிடையாது, என்னுடைய மெயின் மோட்டிவ் என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலாவே பேசுறாங்க. அப்பதாங்க ஆஸ்கலாட் என்ன சொல்றானா, நீங்க பாரு தோர்ஃபின், பெரியவங்க சொல்றத ஒரு சில டைம் காது கொடுத்து கேளு, அது உனக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பாக்குறாங்க. பாக்குறப்பதாங்க இன்னொரு விஷயம் நடக்குது. ராங்கனாருடைய ஆட்கள் டைரக்டா வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டைரக்டா நான் மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன் பிரின்ஸ் குனிட் கிட்ட இருந்து, நீங்க இந்த மெசேஜை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆஸ்கலாட் கிட்ட பேசுறதுக்காக வரான். சோ அப்பதான் அவன் வந்து சொல்றான், ஆமா நீங்க இங்க நிக்கிறீங்க, நீங்களும் ஆர்மியோட தானே இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சப்ளைஸ் இல்ல, அதனால இங்க சின்ன ஒரு கிராமத்தை சூறையாட வந்தோம் அப்படின்னு ஜாலியாவே சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் அந்த மெசேஞ்சரையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்மளுடைய ஆஸ்கலாட் உள்ள கூட்டிக்கிட்டு வந்துடும். தோர்கல்ஸ் ஒரு 500 மென்னு வச்சுக்கிட்டு செம்மையா டெஃபிட் பண்ணிட்டு இருக்கான். எங்க எல்லாருமே குனிட் கிட்ட 4000 மென்னு இருக்கு, இருந்தாலும் எங்களால சர்வை பண்ணவே முடியல, கண்டிப்பா நாங்க தோர்கல்ஸ் கிட்ட தோத்துருவோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். தோர்கல்ஸ் அவனுடைய படையை கூட்டிக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கப்போ உண்மையிலே தோர்கல்ஸ் அவனுடைய கப்பலை எடுத்துக்கிட்டு டைரக்டா பிரின்ஸ் இருக்க இடத்தாண்ட வந்து அவனோட வெறும் 500 படை வீரர்களை வச்சு செமையா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இவனுடைய 500 படை வீரர்கள் அங்க 4000 படை வீரர்கள் எங்கேயோ இருக்கு தெரியுதா உங்களுக்கு. ஆனாலும் தோர்கல்ஸ் யாருமே விடல, அவனுடைய படை வீரர்களும் யாருமே விடல, செமையா அட்டாக் பண்றாங்க. ஜஸ்ட் மிஸ்ல நம்மளுடைய ராக்னார்க் என்ன பண்றானா, இந்த சமயத்துல எப்படியோ ஒரு மெசேஞ்சர் அனுப்பிச்சு ஆஸ்கலாட் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான். சோ தோர்கல்ஸ் கிட்டயும் நம்மளுடைய ராக்னார் பிரின்ஸ் அப்புறம் ஒரு பிரீஸ்டும் மாட்டிக்கிட்டாங்க. சோ இந்த சமயத்துல தோர்கல்ஸ் என்ன பண்ணனா, இவங்களை ஆஸ்டேஜா வச்சுக்கிட்டு எப்படியாவது நம்மளுடைய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த மெசேஞ்சர் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்பவே நம்மளுடைய ஆஸ்கலாடுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. இது ஒரு பொண்ணுடைய முடிய அவன் யோசிச்சு பாக்குறான். டக்குன்னு என்ன சொல்றானா, இவன் வந்த இந்த வழித்தடத்தை எல்லாத்தையுமே அழைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த சோல்ஜருடைய கழுத்தை நம்மளுடைய ஆஸ்கலாட் வெட்டிடுறாங்க. சோ என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாருமே நான் சொல்றத கவனிங்க, நம்ம போயிட்டு பிரின்ஸ் கொன்னிட்ட காப்பாத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த 500 தோர்கல்ஸ் மென் இருக்கிறாங்க, ஆனா நம்ம 500 தோர்கல்ஸ் மென்னையுமே தாண்டி நம்ம எப்படியாவது பிரின்ஸை காப்பாத்தியே ஆகணும். ஏன்னா இவனை கொன்னு தெரியுமா, நம்ம இவங்களோட ஹெல்ப் மூலமா போனா அதுக்கு நமக்கு ஒன்னும் பெரிய ரிவார்ட் எல்லாம் கிடைக்காது, ஆனா நம்மளா இறங்கி கொன்னிட்ட காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு பெரிய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். சோ எவ்வளவு ரிவார்டு வரும்னு யோசிச்சு பாருங்க, நம்ம போய் அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட வேணாமா என்ன அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுக்குறான். சோ இந்த சமயத்துல போஜரான் என்ன பண்ணனா, டைரக்டா வந்து ஆஸ்கலாட் கிட்ட, ஆஸ்கலாட் நீ என்ன பேசுறேன்னு தெரியுமா, உன்னால தோர்கல்ஸ் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கும். ஆஸ்கலாட் பாரு போஜரான், அதெல்லாம் கிடையவே கிடையாது, போற வழியில் நம்ம போவோம், ஆனா கண்டிப்பா சொல்றேன் இந்த வாட்டி நம்ம வேற ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆஸ்கலாடோடைய திட்டம் என்ன அப்படின்றது நமக்கே ஒண்ணும் புரியலங்க. அவன் ஏதோ ஒண்ணு விஷயத்த நினைச்சுக்கிட்டு தான் இப்படி பண்றான், அது ஒண்டி நல்லா தெரியுது. என்னதான் ஆஸ்கலாட் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியராகவே இருந்தாலும் தோர்கல்ஸ் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஈவன் நம்மளுடைய தோர்ஃபினும் ஒண்ணுமே கிடையாது. தோர்கல்ஸ் ஈவன்லி சண்டை கூட போடல நம்மளுடைய தோர்ஃபின் கிட்ட. அப்பவே நம்ம தோர்ஃபினுடைய கைய காலெல்லாம் உடைச்சு அனுப்பிச்சிருக்கான். சோ இவ்வளவு ஸ்ட்ராங்கான வாரியர் கூட இவங்க எப்படி சண்டை போடுவாங்க, இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பை பை. சேனலுக்கு